சென்னையிலேருந்து மும்பைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சீரீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் சீரீஸ் தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஷி கிளாக். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆச்சுங்க. மார்னிங் 5:30 சென்னை எக்மூரில் என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டைட்டிலும் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு சூப்பரான ஊருக்கு தாங்க போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து ஒரு சூப்பரான ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீரீஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் சீரீஸ் தாங்க. ஸோ ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் மான்சூன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஸோ அதோட ஃபஸ்ட் எபிசோடில் தாங்க நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மும்பைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை எக்மூர்லேருந்து காலைல 6:20 கிளம்பக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினல்ஸ் போகிற ட்ரெயினில் தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. உள்ளே போய்ட்டு நிறைய கவர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஹோல் டே ஜர்னி இருக்குங்க. ஸோ போகவும் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பில் என் கூட யார் யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லுமா? ப்ரோ வாங்க ப்ரோ. சங்கர் ப்ரோ, ஸோ தெரியும் நினைக்கிறேன், கிரேசி விளாக் சங்கர் ப்ரோ. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ வந்துருங்க, கேமரா வந்துருங்க. ஸோ மணி ப்ரோ இவங்க பார்த்தீங்கன்னா சங்கர் ப்ரோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்க கூட தான் நம்ம இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், சில டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேப் 4 புஷாவாலோட லோகோ முடிவு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தோம். நம்ம ட்ரெயின் நம்பரான 22158 கரெக்டாக ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஒரு சூப்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. நம்ம ஒன்லி மும்பை மட்டும் போகிறது இல்லைங்க, கோவாவும் போகிறோம், கேரளாவும் போகிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அதுனா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அமௌண்ட் வச்சிருக்கியா? ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு சென்னை எக்மூர் 4th லைன் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் ஸ்டேஷனுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைனை பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி லைனோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஒர்க்ஸ் தான் பெண்டிங்கு. ஸோ அது முடிச்சுட்டு ஒரே ஒரு ட்ராக் போட்டால் வேலை முடிஞ்சிடுச்சுங்க.
ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து கும்மிடிப்பூண்டி போகிற ரூட்டுங்க. கொருக்குப்பேட்டை வழியாக திருவொற்றியூர் அப்படியே போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் வழியாக போய் கும்மிடிப்பூண்டி போயிடுவாங்க. ஆல்சோ சூலூர்பேட்டாவும் போவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகிற லைனுங்க பீச்சிலேருந்து. அப்படியே இது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கும்மிடிப்பூண்டி போகிற லைனுங்க. ஸோ நம்ம மேலே போய்ட்டு கீழேயும் ட்ரெயின் போகுது பாருங்கள். ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருது. ஸோ கிராசிங் தாங்க ஐஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தணி லைனில் ஜாயின் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் போட்டாங்க வாங்க.
டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் early-ஆவே வந்திருக்கோங்க. 9:15க்கு வர வேண்டியது, ஆனால் 9:10க்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஸோ என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட தாங்க. ஸோ நைட்டு சேலத்தில் கிளம்பி மார்னிங் சென்னை எக்மூர் வந்து சென்னை எக்மூர்ல திரும்பி மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக கிளம்புங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மெயில்னு பேர் இருக்குங்க. ஸோ வாங்க போக போக பார்க்கலாம். ஃபுட்டு பார்த்தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா 3 இட்லி 60 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வேறு ஏதாவது பார்க்கணும். ஸோ நான் போய் பார்க்குறேன். ஸோ கைஸ், இந்த லைன் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன்லேருந்து ரேணிகுண்டா வருதுங்க. ஸோ இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா சென்னை விஜயவாடா சென்னை வந்தே பாரத் போகுங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடப்பா ஜங்ஷன் வந்திருக்கோங்க. கரெக்டாக 11:10க்குலாம் வந்துட்டோம். ஸோ இங்கே ஃபுட் ஆப்ஷன் பார்த்தோம், எதுவும் செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ போய் நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வருதோ நான் எந்திரிக்கிறேன்னு அங்கே வந்து கவர் பண்ணுறேங்க. பாய்.
ஹே காய்ஸ், தடி பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நிமிஷம் டிலேவோட தாங்க நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல. தடி பற்றி, ஐயோ இந்த நார்த்து சைடு வந்துட்டாலே ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது எனக்கு, அது ஏன்னு தெரில. அது அளவுக்கு அவங்க ஊர் பேர்லாம் வச்சுருக்காங்க காய்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி வருதும். ஸோ கூட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்போர்ட் கேட்டரிங் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறாங்க. அதாவது எங்ககிட்ட இல்லை, எல்லாருக்கிட்டையுமே ஆர்டர் எடுத்திருந்தாங்க. ரிசர்வேஷனில் இருக்கவங்ககிட்ட, ஸ்லீப்பரில் இருக்கவங்ககிட்ட எல்லாருமே கேட்டுட்டு போனாங்க. வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஆப்ஷன். ஆமாம், நான் கேட்டுக்கல, அவங்க எங்ககிட்ட கேட்கல, எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்போ நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். அஞ்சு கொய்யாக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கி அண்ட்ரு சார் பின்னாடி இருக்குல்ல, அங்கே வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கோம். வேற வழி இல்லைங்க, பசி எடுக்குது பயங்கரமா. என்ன ப்ரோ? ஆமாம், அங்கங்கே நிறுத்துவானு நேரம் ஸ்டேஷனில் போய் கோட்டிலேயே இல்லாட்டி இதுக்கு நிறுத்துவான்னு பார்த்தா இடையில அண்ணன் சார் ஆள்கிட்ட நிறுத்திட்டான். ஒன்றும் பண்ண முடியல, பசி. நீங்கள் வரதெல்லாம் ஐஸ்கிரீமாக வருது, அப்படி சமோசா அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வரலன்னு பார்த்தோம், அங்கே விற்றது இப்போ வாங்கிட்டு விட்டோம். லோக்கல் பழங்க, ஆந்திரா பழம். ஸோ கைஸ், இந்த லைன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வருதுங்க. रोड के नीचे जाने का है ना, वो मना करना है। कहीं का तो उधर कनेक्ट नहीं कर सकते ना, क्या पाइप है ऑलरेडी, केब उसका स्ट्रीट है, पाइप है ना वाटर का. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் உள்ள கூட்டின்ற ஜங்ஷனுக்கு வந்திருக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் டிலேங்க. இந்த டிலே எதனால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாக்கா கூட வாங்க போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு கடைசியில் 35 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேகோன் இது ஃபேக்ட்ரி மாதிரியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக யார்டு ஷெட்டுன்னு நினைக்கிறேன், அதாவது கூட்ஸ் ஷெட்டே இருக்குங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன்னா இங்கே ஒரு 3 லைன் இருக்குன்னா 3 லைன்லையுமே கூட்ஸாக நிற்குது. அங்கே ஒரு லைனில் மட்டும் தான் ட்ரெயின் நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ போக கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் பார்ட் 2ல் வந்து சந்திக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் சூப்பரான இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஃபுட்டு வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்ட் 2ல் சந்திக்கலாம். பாய்.